லட்சக்கணக்கான பின்னல் ஆடை தொழிலாளர்களை பாதிக்கும் விளம்பர திமுக அரசின் ஊதிய அரசாணைக்கு சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதற்கு என்ன காரணம்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருப்பூர் பின்னலாடை தொழில் மூலம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய செலவாணியையும் ஈட்டி தருகிறது. அத்தகைய பின்னலாடை தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய வகையில் குறைந்தபட்ச ஊதியம் தொடர்பான அரசாணையை விளம்பர அரசு வெளியிட்டுள்ளது. அறிவியல் அடிப்படையிலான ஊதியத்தின்படி மாதம் 33,364 ரூபாய் ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். ஆனால் விளம்பர அரசு 13,000 ரூபாய் என, அதாவது 2 மடங்கு குறைவாக ஊதியம் நிர்ணயித்துள்ளது. இதனால் தொழிலாளர்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் போன்ற நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று அதனை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுபோன்ற நிலையிலிருந்து தொழிலாளர்களை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் நியாயமான ஊதியத்தை அரசாங்கம் கணக்கிட்டு வழங்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் கோருகின்றன. தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் எந்த அடிப்படையில் கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்கின்ற கொள்கை நடைமுறையில் உள்ள நிலையில் அதற்கு மாறாக அரசு தனது விருப்பம் போல் அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஊதியம் ஏற்புடையதல்ல என்றும் சாடுகின்றன. பொதுவாக குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்வதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசுகிட்ட ஒரு ஏற்கனவே வழிகாட்டுதல் இருக்குது. ஒரு தொழிலுக்கு ஒரு பட்டியலிடப்பட்டிருக்கிற தொழிலுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு தொழிற்சாலையில் ஆய்வு செஞ்சு அது தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்து அதன் மீது தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிடுவது தான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எந்த கமிட்டியும் போடலை, எந்த பரிந்துரையும் வழங்கலை. எப்படி அறிவிச்சாங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்துக்கிடமான முறையில் இருக்குங்கிறத இப்போ நாங்கள் பார்க்கணும். தொழிலாளர்களை வஞ்சிக்கும் விளம்பர அரசின் அரசாணையை எதிர்த்து 4 தொழிற்சங்கங்களும் தாக்கல் செய்த மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் குறைந்தபட்ச ஊதிய திருத்த அரசாணைக்கு இடைக்கால தடையும் விதித்துள்ளது. தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலத்துறை வெளியிட்டு இருக்கும் குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயிப்பு தவறான முறையில் செய்யப்பட்டுள்ளது என்றும், குறிப்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு பின்பற்றப்படவில்லை என்றும் தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற அந்த குறைந்தபட்ச ஊதியம் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் தங்களின் விருப்பம் போல் அறிவித்திருப்பதை ஏஐடியுசி ஏற்கவில்லை, நிராகரிக்கிறது. மாறாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற 3 வழிகாட்டல் அடிப்படையில் ஆராய்ந்து குழு போட்டு முறையான குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். 2 மடங்கு குறைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தொழிலாளி சாதாரணமாக வாங்குகிற ஊதியம் பத்தாமல் மைக்ரோ ஃபைனான்ஸ் போன்ற நடவடிக்கைகள் மாற்றி கடன் தொல்லையில் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். அத்தகைய ஒரு நிலையிலிருந்து தொழிலாளர் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் நியாயமான ஊதியத்தை அரசாங்கம் கணக்கிட்டு வழங்கப்பட வேண்டும் என்று ஏஐடியுசி இந்த வழக்கில் கேட்கிறது. எனவே இந்த குறைந்தபட்ச ஊதிய கணக்கீட்டு முறையை ரத்து செய்து புதிய கமிட்டி அமைத்து சட்ட வழிகாட்டுதல் படி நியாயமான குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதே தங்கள் கோரிக்கை என்று பனியன் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இதனை தான் உயர்நீதிமன்றத்திலும் முறையிட்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன.